அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு வச்சு இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சிறந்த ரெசிபி. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னு டெய்லிக்கும் ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சா அதை யாராலையுமே செய்ய முடியறதில்ல. இந்த மாதிரி இட்லி பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றப்ப வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது. வாங்க அது என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 100 கிராம், உளுத்தம்பருப்பு 100 கிராம், கொள்ளு 100 கிராம், மிளகாய் 50 கிராம், பெருங்காயம் 25 கிராம், 1 கப் கருவேப்பிலை, முழுசாக 2 பூண்டு. அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இதை எப்படி பக்குவமாக வறுத்து பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடு வந்த பிறகு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பில் சூடு கொஞ்சம் ஏறின பிறகு மிளகாயை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கூடவே சேர்த்து வறுக்கும்போது மிளகா நல்லா ஈவனாக வறுப்பட்டு வரும். தனியாக மிளகா போட்டு வறுத்திங்கன்னா தேஞ்சி போய் அதில் கலர் மாறிடும். ஆனால் நல்லா வாசனை வருது. இப்போ கடலைப்பருப்பும் மிளகாவும் நல்லா ஈவனாக வறுப்பட்டுருக்கு, கொஞ்சம் கூட கலர் மாறாமல். போதும், இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது கொள்ளு வறுத்துக்க போகிறேன். கொள்ளு கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். அது கடுகு மாதிரி வெடிக்கும், அது வெடிக்கிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்கள். எல்லாமே இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மிளகா பாருங்கள், கொஞ்சம் கூட கலர் மாறாமல் வறுத்துருக்குறோம். எப்படி வறுப்பட்டுருக்குன்னு பாருங்கள், நல்லா உடையுது பாருங்கள். அடுத்தது உளுந்து வறுத்துக்க போகிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்தே வறுத்துக்க போகிறேன். இதுவும் உளுந்து கூட சேர்த்து வறுக்கும் போது தீஞ்சு போகாமல் நல்லா ஈவனாக வறுக்க முடியும். உளுந்தும் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். போதும், லைட் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இந்தளவு வறுத்துக்கிட்டால் போதும். கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டுருக்கு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். பெருங்காயம் மட்டும் எண்ணெயில் தான் பொரிக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கடையிலேருந்து வரும்போது இந்த மாதிரி கட்டியாக தான் இருந்துச்சு. இப்படியே நம்ம மிக்சியில் போட்டு மிக்சி வீணாயிடும். அதனால் இது நான் பொரிக்க எண்ணெயில் சூடு பட்ட பிறகு அது நல்லா இலகி நல்லா வந்துடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூடு பட்ட பிறகு நல்லா இலக்கி நல்லா சின்ன சின்னதாக பிக்கிறதுக்கு முடியுது. இதுவும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா மொறுமொருண்டு வந்துடும்.
இவ்வளோ பெருங்காயம் போடணுமான்னு கேட்டால் ஆமாம், இவ்வளோ பெருங்காயம் தான் போடணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் கம்மியாக போட்டால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்கணும். பூண்டு வந்து தோல் உரிக்க தேவையில்லை, முழுசாக தான் சேர்த்துக்கணும். இப்போ மேலே இருக்கிறத மட்டும் லேசாக உரித்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பக்குவமாக வறுத்து நல்லா ஆற வச்சுருக்குறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். நான் வந்து பாதி பாதியாக தான் அரைக்க போகிறேன். உங்கள் மிக்ஸி ஜார் எவ்வளோ கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. பூண்டு இப்போ சேர்க்க வேணாம், லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாகவே இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டு இது 3ஓட வாசனையும் வீடு ஃபுல்லாகவே செம வாசனையாக இருக்குது. மிக்ஸி இருக்கிறதையும் நான் அரைக்க போகிறேன். இதுவும் அதே மாதிரி தான் குறப்பாக அரைக்கணும். இப்போ அது கூடவே தேவையான உப்பு சேர்த்து பூண்டையும் சேர்த்து ஒரு ஓட்ட போகிறேன். அவ்வளோதான், நல்லா அரைப்பட்டுருச்சு. இதையும் அது கூடவே கொட்டி ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலராக வரணுன்னா நான் வறுத்த மாதிரி பக்குவமாக வறுத்தா தான் இந்த மாதிரி கலராக வரும். ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், வெயிட் லாஸ் இட்லி பொடி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ட்ரையான கிளாஸ் கண்டெய்னரில் கொஞ்சத்தை போட்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். சுட சுட இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் புதிய சுவையுடன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.